அன்பு ஜனமே, நீங்க கேட்கல, அப்ப நான் யார்கிட்டயுமே அன்பா இருக்கக்கூடாதா? அன்பா இருங்க. உங்களுக்கென்று கொடுத்த உறவுகள் உண்டு இல்லையா? கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. அதை தவிர்த்து தனக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு இன்றைக்கு அநேகர் உலக அன்பிலே மூழ்கி கிடக்குறாங்க. அநேகர் அந்த அன்பு இல்லைன்னா நான் இல்லை, அந்த அன்பு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அந்த அன்பு இல்லைன்னா அவங்க என்ன அவ்வளோ உண்மையாக நேசிக்கிறாங்க, இனிமேல் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லி போய் ஏமாந்து இன்னைக்கு எத்தனை பேர் தெருவில் நிற்கிறாங்க, எத்தனை பேர் மரித்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணவங்க இருக்கிறாங்க. அன்பு ஜனமே, எப்பொழுதுமே சத்துரு நம்மை வஞ்சிக்க வரும் பொழுது அப்படியே நம்மை ஒரு பெரிய ஒரு பயங்கரத்தோடு கூட வருகிறத விட அப்படியே பவ்யமாய் நல்லவனை போலதான் இன்றைக்கு அநேகர் உள்ள நுழைகிறாங்க. ஆமாவா இல்லையா? உண்மை என் அன்பு ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அன்பு என்ற பெயர்ல தான் அநேகர் உள்ள நுழைஞ்சு வாழ்க்கை இன்றைக்கு சிதைத்து விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இதுல மாட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. அன்பு காட்டுறாங்க, என்னுடைய அம்மா அப்பாவை விட என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட என்ன ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. எத்தனை பேர் உள்ள போயிட்டு இன்னைக்கு வெளியே வர முடியாம நிற்கிறாங்க. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம போயிட்டேன், தெரியாம கொடுத்துட்டேன், இன்னைக்கு என்னால் வெளியே வர முடியல, என்னை பிளாக்மெயில் பண்றாங்க, என்னை மிரட்டுறாங்க, என்னால் நான் என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு திகைத்து நிற்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடிமையானவர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால் அன்பு ஜனமே, அன்பு முக்கியம். ஆனால் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் தேவனுடைய அன்பில் முதலாவது அடிமையானவர்களாக இருக்க வேண்டும். உலக அன்புக்கு அடிமையானவர்களினால் உண்மை அன்பை கண்டு கொள்வது அரிதான காரியம். இயேசுவின் அன்புகளிலே நீங்கள் அடிமைப்பட்டு அவர்தான் இந்த உலகத்தில் மெய்யான ஒரு அன்பை கொடுக்கிற தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய அன்பு இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கையில நீங்க கடந்து வந்து பாருங்க. நிச்சயமாகவே போலியான அன்புகள் இடையிலே உங்களை சிக்க வைக்க அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவரே உங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம ஏசப்பாவுடைய கையை நம்ம பிடிக்கிறத விட அவர் நம்மை கையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்க கையை கொடுங்க, அவர் சரியான பாதையில் நடத்துவார். இன்னைக்கு நம்ம தேவைக்கு மட்டும் அவருடைய கையை போய் பிடிச்சிட்டு நம்முடைய காரியம் நடந்த பிறகு நம்முடைய விருப்பம் போல அவருடைய கையை விட்டுட்டு ஓடுறோம். அதனால அநேக நேரங்களில் நம்ம போய் அப்படியே குழியில மாட்டிக்கிறோம். அன்பு ஜனமே, வேண்டாம். இயேசு உங்க கையில பிடிக்கும்படிக்கு உங்க கரத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நீங்க என்ன நடத்துங்க, அந்த வழியில நான் நடக்கிறேன். நீங்க எனக்கான வாழ்க்கையை காமிங்க, அந்த வாழ்க்கை எனக்கு போதும். நீங்க எனக்கான எல்லா வழிகளையும் உருவாக்குங்க, அதுல நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருங்க.